ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். திருப்பாடல்கள் புத்தகம் 34வது அதிகாரம் 7வது இறை திருவசனம். மன்றாடுவோம். அன்பு இறைவா, தூய ஆவியாரின் கொடைகளில் ஆண்டவருக்கு அஞ்சுதல் என்பது ஒரு கொடையாக இருக்கின்றது. இயேசுவும் தந்தையாகிய இறைவனுடைய அன்பை நான் விட்டுவிடுவேனா, அந்த அன்பிற்கு எதிராக போய்விடுவேனா என்று அச்சம் கொண்டார். என் இறைவா, என் இறைவா, என்னை கை நிகழ்ந்தீர் என்று அவர் அன்பின் வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு இந்த இறை வார்த்தையினுடைய அர்த்தங்கள் என் வாழ்விலும் ஆசீராக அமையட்டும். ஆண்டவரே, நீர் என் தந்தை, உமது அன்பை விட்டு நான் பிரிந்து விடுவேனோ என்று நான் அச்சம் கொள்ளுதல் எனக்கு ஆசீர். அந்த ஆசீரை கொடையாக எனக்கு கொடுத்தருள்வீராக. ஆண்டவருக்கு அஞ்சுதல் எப்பொழுதும் என்னை வாழ்விக்கின்றது என்பதை உணர்த்தி அருளும். இவ்வாலயமும் எங்களுக்கு ஆண்டவரின் அச்சம், அவரது அன்பை உணர்ந்து கொள்கின்ற இடமாக, அந்த அன்பின் வழியாக நான் என்றைக்கும் ஆண்டவரோடு இணைந்திருக்க, அவரது பணி செய்ய, அவரது வழி நடக்க எனக்கு இந்த ஆலயம் உறுதுணையாக இருக்கட்டும். இவ்வாலயத்தை சந்திக்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரின் அச்சம் என்ற ஆசி நலன்களை பெற்றுக்கொள்ளவும், அதன் வழியாக வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு ஆசீர் அளிப்பீராக. ஆமேன்.